நம்ம தனுஷ் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க இட்லி கடை படத்துடைய டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு ஒவ்வொரு ரிஜிலின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை வழக்கம் போல சென்னையில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இட்லி கடை 2வது நாள் சென்னையில் மட்டும் 1,10,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் இந்த 2வது நாளில் 9,40,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால இந்த 2வது நாளில் 65,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம இட்லி கடை படம். அடுத்ததா கேரளால 2வது நாளில் மட்டும் 30,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட இட்லி கடை படம். நெக்ஸ்ட் கர்நாடகால 60,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 2வது நாளில் மட்டும். அடுத்ததான் நார்த் இந்தியாவில் 15,00,000 படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் வசூல் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஓவரால் வேர்ல்டு வைடா இந்தியா லெவலில் 2வது நாளில் மட்டும் 11,10,00,000 கலெக்ட் பண்ணது நம்ம இட்லி கடை படம். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ்ல 2,30,00,000 கலெக்ட் பண்ணும் 2வது நாளில் மட்டும். அடுத்து டோட்டலா இந்த 2வது நாளோட ஒட்டுமொத்த வசூலா வேர்ல்டு வைடா கூட்டி பார்க்கும்போது 13,40,00,000 இட்லி கடை படம் 2வது நாள் வசூலா மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கும். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நேற்று நான் ப்ரெடிக்ஷன்ல போட்டிருப்பேன். என்ன ப்ரெடிக்ஷனா இன்னைக்கு டே 2ன்றதே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2 ஷோக்கான அப்டேட் தான் வந்திருக்கு. மீதி 2 ஷோ வந்து நம்ம அந்த ரேஞ்சை வச்சு நம்ம பேசுறதா. ஸோ அதன்படி நேற்று பேசியிருப்பல அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஒரு 21 கோடி ரேஞ்சில் சொன்னோம். ஆனால் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ஒட்டுமொத்தமாக ட்ரேடிங் லெவலில் 15 கோடி தான் வந்திருக்கு. எப்படி பார்க்கும்போது கம்பெனி சைடில் 18 கோடி வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, நேற்று கலெக்ஷனில் ப்ரெடிக்ஷனில் என்ன வந்து சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ரியலாக என்ன கலெக்ட் பண்ணிருக்கு இட்லி கடை படம் ட்ரேடிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் 10,75,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. இது கிராஸ் கலெக்ஷன் தான். இந்த கிராஸ்ன்ற தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டிக்கெட் வாங்குற காஸ்ட் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் போய் அதுக்கப்புறம் ஷேர் அது நிறைய வரும். எனவே தனுஷோட மார்க்கெட் பெரிய லெவலில் பிக்கப் ஆகாமலே இருக்குங்க. இந்த இட்லி கடை மேல நிறைய பேருக்கு ஆர்வம் வந்திருக்கு. நிறைய பெரிய ஸ்டார் காஸ்ட் இப்போ படம் நல்லா இருக்குன்ற ரிசல்ட்லாம் வந்தும் 2வது நாள் கலெக்ஷனும் பெருசா ஏறல. ஏன்னா தனுஷ் வந்து எப்படி மற்ற ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார் மாதிரி ஒரு மிகப்பெரிய வசூல் எண்ணிக்கை அவர் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஸ்லிப் படங்களை ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர் வேர்ல்டு வைடாவும் அவர் ரீச் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஆந்திராவை பார்க்க போறோம். நேற்று டே 1ல மட்டும் பாத்தீங்கன்னா 67 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி நம்ம 1 கோடிக்கு மேல வரும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவருக்கு அங்க ஆந்திராலையும் மார்க்கெட் இருக்குன்ற மாதிரிலாம் பேசணும். ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றும் பெருசா வரலைங்க. தனுஷுக்கான மார்க்கெட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைடு ரேஞ்சுறது ரொம்ப சொற்பமாக தான் போயிட்டு இருக்கு. எனவே கேரளால முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலா 25 லட்சம் தான் கலெக்ட் ஆயிருக்கு ட்ரேடிங் ரிப்போர்ட் படி. அடுத்ததா கர்நாடகால 1,25,00,000 கலெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி கர்நாடகால எப்பவுமே ஸ்பெஷல் ஷோ வரும். ஸோ அங்க அதிகமாக தான் ஓடும். இதுக்கேற்ப மற்ற ரீஜனோட அங்க நல்லா கலெக்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு 2வது நாள் கம்மியாக தான் ஆகும். பாப்போம் அதை நாளைக்கு ட்ரேடிங் படி. நான் வழக்கமா சொல்றதா அந்தந்த ஊர்ல கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு கர்நாடகான்னு பேசும்போது கர்நாடகா லாங்குவேஜ்ல கலெக்ட் ஆகல. ஆக்சுவலி கர்நாடகாலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது எல்லாமே ஓடி இருக்கும் அந்த ஊர்ல. அந்த ஊரோட ஒட்டுமொத்த வசூல் தான் பேசிட்டு இருக்கும். ஒரு லாங்குவேஜோட ஒட்டுமொத்த வசூல் கிடையாது இது. கர்நாடகால இந்த 1,25,00,000 வந்திருக்குனாக்கா அங்க இட்லி கடை படம் தமிழ்ல ஓடி நிறைய பேர் பார்த்ததோட அதிகபட்ச வசூல் தான் இது. மற்றபடி கன்னடா, தெலுங்கு, ஹிந்திலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு வசூல் தான் வந்திருக்கு. சரி, இந்திய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா வரும் எதிர்பார்த்தோம். ஆனா ட்ரேடிங் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா எனக்கு 8 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கே ரொம்ப நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. என்ன பண்றது, பெரிய வெப்சைட்டா வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சொல்றதை நான் உங்ககிட்ட அப்படி எடுத்து சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்தியா ரேஞ்சில் ஒட்டு மொத்தமா கூட்டி பார்த்தாக்கா 13 கோடி வருதுங்க. ஆக்சுவலி டே 1ல நம்ம தனுஷ் நடிச்சு டைரக்ட் பண்ண இட்லி கடை படம் 13 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 2 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு. நான் அதிகமாக வரும்னு பார்த்தா இனிமேல் அது தனுஷ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஸ்கிரிப்ட், ஆக்டிங், நல்ல படங்களோட இந்த மாதிரியான விஷயங்களே நிறைய போறதுனால அவருக்கான அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைடு வர மாட்டேங்குது. இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கிறது கூட நம்ம தனுஷ்க்கு வர மாட்டேங்குது பாருங்க. எனவே வேர்ல்டு வைடா முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா 15 கோடி வந்திருக்க மாதிரி தான் என்னோட ட்ரேடிங் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதை இன்னும் ஒரு சில பேர் 17 கோடின்னு சொல்லலாம். கம்பெனி சைடில் கண்டிப்பா போஸ்டர் வராது, எனக்கு நல்லா தெரியும். இதை வந்து டான் பிக்சர்ஸ் முதல்ல எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்பன் உதயநிதியோட முதல் படம் அப்பெல்லாம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம காந்தாரா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட டே 1 ப்ரெடிக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தலாம். காந்தாரா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8,70,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலி புக்கிங்லாம் இன்னைக்கு லீவ் நாள்ன்றதுனால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த ஓப்பனிங்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து ஃபில்லிங்லாம் இருக்கு. பட் இது எனக்கு தெரிஞ்சு வந்து 5 கோடி ரேஞ்சில் கண்டிப்பா கலெக்ட் பண்ணும். இது கொஞ்சம் நான் ஓவரா தான் சொல்றேன்னா என்னன்னு தெரியல. நாளைக்கு கிளியரா வரட்டும் ட்ரேடிங் ரிப்போர்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் தெரியலங்கிறது சொல்றோம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு 2 ஷோக்கு தான் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. மீதி 2 ஷோ ப்ரெடிக்ஷன்ல தான் பேசுறோம். சரி, அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால டே 1 மட்டும் காந்தாரா சாப்டர் 1 படம் 19 கோடி கலெக்ட் பண்ணும். ஆந்திரா தெலுங்கானால நம்ம கர்நாடகா படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. காந்தாரா கேக்கு தவிர வேர்ல்டு வைடே நல்ல எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. சோ அதன்படி இந்த படம் முதல் நாள் வசூலா அவ்வளவு கலெக்ட் பண்ணும். கேரளால 5,80,00,000 கலெக்ட் பண்ணும். கேரளால ப்ரீ சேல்லியே அங்க 3 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருங்க. அதனால இந்த வசூல தாண்டி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடுத்ததா கர்நாடகால அதுதான் ஆர்ஜின் அந்த காந்தாரா படத்துக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா 32 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணும் முதல் நாள். இது ஒரு பெரிய நம்பர் தான் அங்க கர்நாடகாவோட பாக்ஸ் ஆபீஸ் ரேஞ்சிலாம் பார்க்கும்போது. அடுத்ததா நார்த் இந்தியாலையும் பாத்தீங்கன்னா காந்தாரா பார்ட் 1 சம்பவம் பண்ணிச்சு. சோ அங்க 38 கோடிக்கு மேல தான் கண்டிப்பா வசூல் வரும். டோட்டலா பார்க்கும்போது 103 கோடி நம்ம இந்தியா லெவல்ல கலெக்ட் பண்ணுங்க காந்தாரா சாப்டர் 1 படம் ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டும். அடுத்து ஓவர்சீஸ்ல காந்தாரா படம் 68 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணும். ஆக்சுவலி ஓவர்சீஸ்லாம் காந்தாராக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. படம் அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்று இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா அம்புலோ என்ன வரும். அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீமா மாறிட்டு வராங்க. இப்போ வந்து தெலுங்குல வந்து டிவிவின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுப்பாங்க. நம்ம ட்ரிபிள் ஆர்லாம் எடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி KGF
கேஜிஎஃப்லாம் எடுத்தவங்க தான் இந்த அம்புல். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் டீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகாலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எடுக்கிற படம் எல்லாமே ஹிட் ஆகுதுன்ற மாதிரி, ஒரு காலத்தில் ஏவிஎம் எடுத்தால் எல்லா படமும் ஹிட்ன்ற மாதிரி இவங்க எடுக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகுது. அந்த மாதிரி காந்தாரா பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு சம்பவம் பண்ணவங்க இப்போ பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலா மட்டும் 171 கோடி ரூபாய் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் அங்கங்கே ரீஜனில் மாறி இருக்கலாமே தவிர கண்டிப்பாக 150 200 crore தாராளமாக வந்து நாளைக்கு போஸ்டர் வந்துடுங்க காந்தாராக்கு. கன்னடக்காரெல்லாம் தெளிவாக அடிச்சிருவான். அதோ காந்தாராக்கெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பர் வரும். கண்டிப்பாக அம்பல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுப்பாங்க தான் நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம். இது ப்ரெடிக்ஷன் லெவலில் தான் பேசியிருப்போம். இந்த ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு நாளைக்கு கரெக்டாக இருக்குன்றத ஆக்சுவலி வீடியோ ரொம்ப மோசமான வியூஸ் போச்சுன்னா நாளைக்கு வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டபிள் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் ரேஞ்ச் அனலைசிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க.